ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயம் ரமேஷ். இது நம்ம ஜெயம் ராக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நாள் நானும் நம்ம அமிதாப் மாமாவும் கிண்டி சிறுவர் பூங்கா போனோங்க. அங்கே போயிட்டு ஏன் தான் அவர் இட்டும் போனோமான்னு ஆயிடுச்சு. ஏன்னா உள்ளே போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் அவரோட அட்டகாசம் தாங்க முடியல. ஏன் அங்கே டிக்கெட் கொடுக்குற மேடத்தை கூட விட மாட்டாருங்க. எல்லாரும் பிடிச்சி கலாய்க்கிறாரு. ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. அவரோட சேட்டை தாங்க முடியல. இருந்தாலும் அந்த சேட்டைகளோட சேர்த்து கிண்டி சிறுவர் பூங்கா பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கும் கிண்டி சிறுவர் பூங்கா நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக போகிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு என்ன பார்க்கணும், டிக்கெட் எங்கே வாங்கணும், ஃபுட்டு என்ன கிடைக்கும், உள்ளே போய் எங்கெங்கே சுற்றி பார்த்து விளையாடுற இடம் எல்லாமே உங்களுக்கு, பாம்பு பண்ண எங்கே பார்க்கணும் எல்லாமே உங்களுக்கு இதில் A to Z தெளிவான தகவலாக கொடுத்துருக்கோம். அது போக நம்ம மாமா பண்ண அட்டகாசத்தோட சேர்த்து செம்ம ஜாலியாக அந்த வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான கைடாகவும் இந்த வீடியோ இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிண்டி சிறுவர் பூங்கா உள்ள போகலாம். நம்ம ஜெயம் ராக்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் புதுசாக கிண்டி சிறுவர் பூங்கா பாம்பு பண்ணி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையட்டும். அவங்களே நம்ம ஜெயம் ராக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் நீங்கள் பார்க்க வேண்டியது 2 இடம் இருக்குங்க. ஒன்று கிண்டி சிறுவர் பூங்கா, அங்கே சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற இடம், ஜாலியாக பார்க் மாதிரி இருக்கும். நீங்களும் ஜாலியாக உங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக வரலாம். அது போக பாம்பு பண்ணை அது தனியாக இருக்குது. 2 இடத்துலையுமே தனித்தனியாக நீங்கள் டிக்கெட் வாங்கி தான் போகணும். நம்ம சிறுவர் பூங்கா உள்ள போனோன்னே இங்கே ஒரு டைனோசர் ஒன்று இருக்குங்க. கல் டைனோசர் தான் இது. இந்த இடத்துல அங்கெல்லாம் கிட்டலாம் போகக்கூடாது. இந்த பில் தரையெல்லாம் நடக்கூடாது. நம்ம வெளியே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து அந்த ரூமோட ஆஃபீஸு, சிறுவர் பூங்காவோட ஆஃபீஸு. இங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அது என்ட்ரன்ஸு. அந்த பெரிய ஆலமரம் இருக்கும் அது பக்கத்தில், அங்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம நேராக போனோம்னா நம்ம சிறுவர் பூங்காவுக்கு போயிடலாம். செவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள என்னென்ன விலங்குகள் இருக்கோ அதை பற்றி படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. கிண்டி சிறுவர் பூங்கா உங்களை அன்போடு வரவேற்கிறது. சிறுவர் பூங்காவோட போர்டு வந்துடுச்சு. ஆனால் நம்ம மாமா அமிதாப் மாமா இன்னும் ஆளக்கணும். எங்கே போனான்னு தெரியல. காலையிலேயே சொல்லிட்டேன், மாமா உங்களோட சொந்தக்கார மாமாவோட சொந்தக்காரோட ஃபோட்டோலாம் போட்டுருக்காங்க. குரங்கு படம் போட்டுருக்கு. இன்னும் மாமா காணோம். வாங்க மாமா எங்கே வர பார்ப்போம். இந்த சிறுவர் பூங்கா செவ்வாய்க்கிழமை மட்டும் எப்பவுமே லீவுங்க. செவ்வாய்க்கிழமை என்றைக்குமே இருக்காது. காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். சனி ஞாயிறில் எப்பவும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அது போக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். மற்றபடி நீங்கள் வார நாட்களில் என்னைக்கு வந்தாலும் காலியாக தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு 9:30லேருந்து 5:30 மணி இருக்கும். இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பார்க்கறான்? பண்ணி வைக்கிறார். பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். நம்ம அஞ்சான் ஆறுமுகம் மாமா வந்துட்டாருங்க. நீ ஆட்டம் சூடு பிடிக்கும். வாங்க, கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. இந்த இடத்துல இருக்கிற கேன்டீனு இது வந்து கேன்டீனில் டோக்கன் வாங்குற இடம். டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். ஐஸ்கிரீம், பானிபூரி என்ன வேணாலும் இருக்குது. பெரிய அப்பளம் எல்லாமே கிடைக்கும். இது கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லா ஏரியாவது. இந்த இடம் தாங்க சிறுவர் பூங்கா உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்குற இடம். சின்னவங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா. கேமரா, மொபைல் ஃபோன் எடுத்து போனீங்கன்னா 20. அந்த வீடியோ கேமரா எடுத்து போனீங்கன்னா அதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே டிக்கெட் வாங்கணும். இது போக பாம்பு பண்ணைக்கு தனியாக நீங்கள் டிக்கெட் வாங்கணுங்க. அது தனி இடம், வேறு ஒரு இடம். மாமா வந்து இப்போ டிக்கெட் வாங்கின்னு இருக்காரு. நம்ம அஞ்சான் மாமா வெற்றிகரமாக டிக்கெட் வாங்கிட்டாருங்க. வாங்க சிறுவர் பூங்கா உள்ளே போவோம். உள்ளே அலப்புறை பார்ப்போம். அறிவில் உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதனா பணம் பறிக்கிறது? நீங்க தானே சார் எடுக்க சொன்னீங்க. அது கெட்டப்படா, இது மொட்டப்பு. ஒரு துணிமணி இருந்தா எடுத்து போடுங்கடா. ரொம்ப கன்றாவியா இருக்குடா எனக்கு. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆஹா, அவனா நீ? ஐயோ. நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் இது தாங்க. இந்த மீன், ஆமை அந்த மாதிரிலாம் வளர்த்துன்னு இருப்பாங்க. இந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம அஞ்சான் மாமா போகிறாங்களா, கையில் வந்து கேமரா ஃபோனை எடுக்கிறாரு. ஏதோ ஒரு வேலை காட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். வேணா வெள்ளைக்கார பொண்ணுங்களாம் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் வாங்க. வெள்ளைக்கார பொண்ணுங்களாம் போட்டோ எடுக்கிறீங்க? ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அதை நான் பார்த்து போட்டோ. அது கறி வச்சிருக்காங்க. அது 100 கிராம் 200 கிராம் இருக்கும். அது கொடுத்தா நம்ம போட்டு சாப்பிடலாம். எப்படி முதலைக்கு வச்சுக்கிற கறி நீ ஏத்துமா போறியா? அது கொடுத்தா ஏத்து போலாம். அதுக்கு வச்சுக்கிறேன். அதிகம் மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. வாஸ்து மீன் இருக்காங்க. எத்தனை வீட்டில் வச்சா நம்ம வந்து ஒரு பெரிய வீடா கட்டலாம். இந்த வாஸ்து மீன் எடுத்துமே நீ வீட்டை கட்ட போறியா? ஆமா, அங்க வாசல வச்சா வீடு கட்டிக்குவேன். அதான் வாஸ்து வச்சா போன குறிச்சிருவாங்க உன்ன. பரவாயில்ல, கேட்டு வாங்கி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. நம்ம இந்த மீன் பண்ணையிலேருந்து வெளியே வந்ததும் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிற இடம் பாம்பு வளர்க்குற இடங்க. இது பாம்பு பண்ணை கிடையாது, பாம்பு பண்ணை தனி. இது பாம்பு வந்து இந்த சிறுவர் பூங்காவில் கொஞ்சம் பாம்புகள்லாம் வளர்ப்பாங்க. அந்த இடம் தான், வாங்க போவோம். கைத்த பிடிக்கிறியா? பாம்பு கொத்திர போகுது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அடுத்து இந்த பாம்பு வளர்க்குற இடத்த பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நீர் நாய் வளர்க்குற இடம்னு போட்டுருங்க. அந்த ஒரு தொட்டி ஒன்று இருக்கும். ஆனால் அங்கே நீர் நாய் நாங்கள் போகும்போது இல்லை.
அதுக்கு அடுத்ததான் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா அந்த நாரை கொக்கு கொக்கு அந்த மாதிரி வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்குற இடம். அதை வாங்க பார்க்கலாம். மாமா பண்ண அட்டகாசியம் பார்க்கலாம். அடு ஐயோ போச்சே. ஒரு 5 கிலோ தேரும் ஒட்டு போலாமா? கம்பி என்ன மூட மாட்ட போலுது நீ. பரவாயில்ல அது வச்சு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. காசு கொடுத்த போறோம்ல, நம்ம வீட்டு கொக்கு தானே அது. பேர் போட்டு சொத்து ஆளுக்கு ஒரு குத்து குத்துவோம் கூட்டு போய் நம்ம தான் குத்துவாங்க. அப்ப நாங்க யாரு பாளையங்கோட்டை ஜெயில படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். குடிநீர் கொய்யாத்தான் இருக்குது, ஆனா தண்ணியை காணும். அதான் மேல குழா இருக்குல்ல, போய் தண்ணி குடி. அதான் கொய்யா முறுக்கு தண்ணியா கொட்டல, சொட்டு தான் முறுக்கி பாரு கொட்டு. சொட்டு தக்காண்டி தண்ணியை காணும். நீ ஒத்த 20 ரூபாய்க்கு எல்லாம் கொடுப்பாங்க. 20 கொடுத்து வந்துக்கிறேன், கை பலன் போட்டுருக்காங்க. நான் இங்க வந்து இப்ப கை பலன் வேலை முடியுமா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க. இங்க வந்து பேச முடியுமா? ஏதோ பாத்ரூம் போய்தான் கவர்மெண்ட்ட கேள்வி கேக்குறீங்க நீ. பாத்ரூம் போய்தான் பாத்ரூம் காட்டணும். நீ வீட்டுக்கு போ, பின்னாடி அனுப்புறாங்க போலீஸ். மான் பேர் தான்பா சாம்பார் மானு. ஏம்பா இதை போய் சாம்பார் மானுன்ற, இது கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. சாம்பார் மான் சாம்பார் மானுன்ற இல்ல சாம்பார் மான் தான்பா இது பேரு. அப்ப சாம்பார் மானா ஒரு 2 டீஸ்பூன் வாங்கிட்டு போயிடலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு. இந்த மொக்க காமெடி அடிக்காதன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இல்ல. அது சாம்பார் மான் கிடையாது, அது மானோட பேர். இது சாம்பார் மான்னா சாம்பார் வைக்கிறது உள்ள. நம்ம அந்த வெளிநாட்டு பறவை கொக்குலாம் பார்த்தீங்களா, அந்த கொக்குலாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே சாம்பார் மான் இருக்கும். சாம்பார் மான் பக்கத்தில் குள்ளநரி, மயில், வெள்ளை மயில்லாம் இங்கே இருக்கும். அது எதிரே குழந்தைங்க விளையாடுற இடம்லாம் இருக்குங்க. ஓ மாமா என்ன பண்ணிக்கிற நீ? ஓ சின்ன குழந்தைங்க விளையாடுறது. இறங்கியா இறங்கியா நல்லா இது மரத்துல குரங்கு உக்காந்துக்கிற மாதிரி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. பாரு மாமா பாரு மாமா தர்க்கத்தை பாரு. மாமா கீழே ஒரு துண்டு ஒன்று போட்டேன்னு வச்சுக்க, செம கலெக்ஷன் ஆகும், வசலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் இந்த ஈமு கோயிங்க, நெருப்பு கோயின்னு சொல்கிற ஈமு கோயில் தான் பார்க்க போகிறோம். மாமா உன்னை பார்த்தோன்னே கோயில் கிட்ட வந்து போகுது. ஊருக்கு வரேன். கோயில் உங்க ஊருக்கு வந்தா நீங்க சும்மா இருப்பீங்க. ஊருக்கு பிரேக் போட்ட மாட்டேன், அது வந்தா நான் விரும்பியா. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படி